செப்பேடை தமிழகம் கொண்டுவர தாவேக அரசு முயற்சி செய்யுமா? இது வெறும் செப்பேடு மட்டுமல்ல, நம்முடைய வரலாற்றின் ஒரு உயிர்ப்பான பகுதி. பிரதமர் மோடி அவர்களிடம் கையளிக்கப்பட்ட இந்த வரலாற்று சான்று என்பது அவர் பேசுகிற ஒற்றை மத அரசியலுக்கு மாற்றாக பன்மை மத அரசியலை பேசுகிற வரலாற்றின் மிக முக்கியமான ஆவணம். வரலாறே வருக, சமகாலத்தில் இங்கிருக்கிற அரசியலுக்கு பாடம் புகட்ட. கண்டனத்தையும் கோரிக்கையையும் வலியுறுத்தலாக கூறியிருக்கும் எம்பி சு வெங்கடேசன், கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் இருக்கிற இந்திய தொல்பொருட்கள் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 654 பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் டெல்லியிலே இருக்கிற புராணகீலா பகுதியிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அது பாதுகாப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் காட்சி கூட படுத்தப்படவில்லை. எனவே அதே போல நிலை இந்த ஆனைமலை செப்பேட்டுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நிச்சயம் இந்த ஆனைமலை செப்பேடு தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையிலும் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமரிடமும் இந்திய தொல்லியல் துறையிடமும் கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக நெதர்லாந்து சென்றார். அந்நாட்டு பிரதமருடன் பல ஒப்பந்தங்கள், தொழில் வளர்ச்சி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்ட தமிழர்களின் தொல்லியல் துறையின் ஒரு கோரிக்கையான நெதர்லாந்தில் மூத்த பாதிரியாளர்களால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தமிழர்களின் சொத்தான சோழர் கால பெருமைகளை உணர்த்தக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு என்று அழைக்கப்படக்கூடிய பௌத்த விகாரத்தின் பராமரிப்பிற்காக நிலம் கொடுக்கப்பட்டது தொடர்பாக விரிவான விவரங்கள் அடங்கிய வரலாற்று குறிப்புகள் அடங்கிய அந்த செப்பேடுகள் பிரதமர் மோடி அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அவை இந்திய தொல்லியல் துறையில் ஒப்படைக்கப்படும் என்ற நிலையில் டச்சுக்காரர்கள் ஆட்சியில் எடுத்துச் செல்லப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடு, பௌத்தர்களின் வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய இந்த செப்பேடு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனை பெறுவதற்கு தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் சென்னை சமில்தாஸ் ஏவியேஷன் காலேஜ், கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல் கஸ்டமர் ஃபர்ஸ்ட்.